Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புர்ஜ்மன் மால்ல இருக்கிற ஒரு கிறிஸ்மஸ் செட்டப்பை தான் பார்க்க போறோம். இந்த கிறிஸ்மஸ்க்கு பாத்தீங்கன்னா இந்த புர்ஜ்மன் மால்ல வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு கிறிஸ்மஸ் செட்டப் ஃபுல் செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்பவே பார்க்க சூப்பரா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா நம்ம புர்ஜ்மன் மால் இந்த சைடு வந்தாச்சு, ரீச் ஆயாச்சு. நம்ம இப்போ அடுத்ததாக நம்ம வந்து உள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கிங் வழியாக தான் போக போகிறோம், மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக போகலை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாலுக்கு உள்ள என்ட்ரு ஆயாச்சு. இங்கே எல்லாமே சின்ன சின்ன கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாமே வச்சுருக்காங்க சின்ன ஷாப்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிறிஸ்மஸ் ஃபுல் செட்டப் பண்ணி வச்சுருக்கிற பிளேஸ்க்கு நம்ம வந்தாச்சு. இப்போது இதுதான் அந்த பிளேஸு. பார்க்கவே பாருங்கள், ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க செட்டப் பண்ணி. பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 days எடுத்திருப்பேன். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நான் ஆஃப்டர் 10 o'clock அப்புறம் வந்தேன். அந்த டைமில் எடுத்தனால யாருமே இங்கே இல்லை. அதனால் அப்போது வந்து ஃபுல் கவர் வந்து யாருமே இல்லாத மாதிரி எடுக்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு நாள் வந்து இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா 2 PM to 10 PM வரைக்கும் தான். ஸோ அந்த டைமில் நான் ஒரு வாட்டி வந்தப்போ வந்து உள்ளே இன்சைட் அப்போ தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அந்த டைமில் ஒரு வீடியோஸ் எடுத்தேன். அந்த 2 வீடியோஸுமே நான் இந்த இதில் போட்டிருப்பேன். இப்போ வந்து இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா என்ட்ராக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் இந்த இதோட எண்டுலேருந்து கியூ ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா வரும்போது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ரொம்ப ஸ்லோவாக தான் உள்ளே வந்து விடுறது வந்து ஒரு மினிமம் ஒரு 4 families, இந்த மாதிரி 5 familiesக்கு மேலே வந்து அவங்க உள்ளே அலோவ் பண்ணல. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அவங்க மூவ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொருத்தங்களாக வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் விட்டாங்க. உள்ளே யாரையும் வந்து டச் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நானும் என் பொண்ணு மட்டும்தான் இங்கே வந்திருக்கிறோம். இப்போ என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா வெளியில் வேறு ஒர்க்குக்காக போயிட்டாங்க. அதனால அது வரைக்கும் நம்ம வந்து இங்கே உள்ளே பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நானும் என் பொண்ணு இங்கே வந்தோம். இங்கே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டு க்யூவில், அதாவது இதோட லாஸ்ட்லேருந்து இங்கே என்ட்ரன்ஸ் வரைக்கும் க்யூவிலையே பார்த்தீங்கன்னா ஒரு 15 minutes கிட்ட வந்து வெயிட் பண்ணி மூவ் பண்ணி ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆனிச்சு க்யூ கூட. ஏன்னா ஒவ்வொரு ஃபேமிலிஸையும் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் தான் வந்து அடுத்தடுத்த ஃபேமிலிஸ்லாம் உள்ளே விட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ நான் வந்து கொஞ்சமாக வெயிட் பண்ணி தான் நான் வந்து வெயிட் பண்ணேன். என்ட்ரன்ஸில் வரும்போது தான் எனக்கு, அதாவது என்ட்ரன்ஸ் ஒரு 2 families முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. என்னென்னா அங்கே ஒரு பார்கோட் ரீடர் வந்து வச்சுருந்தாங்க. அதை நம்ம மொபைலில் ஸ்கேன் பண்ணிவிட்டு அதில் வர ஃபார்ம் வந்து நமக்கு ஓகே அப்படின்னு பண்ணால் மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணாங்க. அந்த விஷயம் எனக்கு வந்து என்ட்ரன்ஸில் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. என்கிட்ட வந்து மொபைலில் வந்து மொபைல் டேட்டா இல்லாதனால வந்து என்னால் அது ஸ்கேன் பண்ணவே முடியல. என்னோட மொபைல் டேட்டா வந்து ஆன் பண்ணாலும் அது என்னமோ எனக்கு ஸ்லோவாக ஆகிடுச்சு, எதுவுமே ஒர்க் ஆகலை. மாலில் உள்ள ஒய்ஃபையுமே ஃப்ரீ ஒய்ஃபை எதுவும் இல்லை. சரி, என்ன க்யூலேருந்து நான் வெளியில் வந்துட்டேன். அங்கே உள்ள வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க, இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் என்கிட்ட மொபைல் டேட்டா இல்லாதனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஹஸ்பண்ட் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் நானாக வந்து செக் பண்ணிக்கிட்டே இருந்தேன். மொபைலில் ஏதாவது ஒரு ஆப்ஷனில் வந்து நமக்கு வந்து மொபைல் டேட்டா யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஃப்ரீ ஒய்ஃபை வந்து 1 hourக்கு ஒரு ஆப்ஷனில் வந்துச்சு. நான் அதை யூஸ் பண்ணிவிட்டு இது பண்ணினேன். அதுமே ஒரு சில ஸ்டெப்லாம் வந்து போணுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒய்ஃபை வந்து அதுக்கப்புறம் தான் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கிட்ஸோட சேஃப்டிக்காக நம்ம சைன் பண்ணி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி அந்த ஃபார்ம் இருந்துச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு நோட் புக் வச்சுருக்காங்க. இதில் நம்ம நேம், எத்தனை பேர் உள்ளே போகிறோம், அப்புறம் வந்து நம்ம சைன் போட்டுட்டு நம்ம இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ அடுத்த ஃபேமிலி வந்து உள்ளே மூவ் ஆனதுக்கு அப்புறமா அடுத்தது எங்களை விடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்தாச்சு, நம்மளை உள்ளே அலோவ் பண்ணிட்டாங்க. இப்போது
இப்போ உள்ள என்ட்ரானதுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த செட்டப்பு. பார்த்தீங்கன்னா ஒரு பனிமலைக்குள்ளே நம்ம போகிற மாதிரியே சூப்பராக செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது எல்லாமே இங்கே. இந்த பனிக்குகை வீட்டில் பார்த்தீங்கன்னா அழகான ஸ்னோமேன்லாம் அழகாக வச்சுருக்குறாங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா கூட வந்து அழகாக அந்த ஸ்னோ வந்து அழகாக இந்த பனி துகள்கள்லாம் பறந்து வர மாதிரி வந்து அழகாக செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏஞ்சல் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு ரொம்ப அழகாக வந்து இங்கே வந்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா அழகான கரடி, மான் இந்த மாதிரியெல்லாம் ரொம்பவே அழகாக வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பெண் குயின்லாம் அழகாக இருக்கிற மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்பவே பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குது. அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குகைக்குள்ளே போகும்போது ஒரு ப்ளூ கலர் லைட்டு எரியிற மாதிரி ஒரு அழகான ஒரு எஃபெக்ட் வச்சுருக்காங்க. ஒரு ப்ளூவாக இருக்குது. ஒரு ஐஸ் குகைக்குள்ளே போனால் ஒரு நல்லாயிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து இது உள்ள வச்சுருக்குறாங்க. பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. பனிக்குகையிலேருந்து நம்ம வெளியில் வந்தாச்சு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த பனி குகை மேலே வந்து சின்ன சின்ன வீடுகள் இருக்கிற மாதிரி ரொம்ப ஒரு அழகாக செட்டப் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரியலான ஒரு பனிக்குகை மேலே வந்து சின்ன சின்ன வீடு எப்படி இருந்தால் இருக்குமோ அந்த மாதிரியே செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ரொம்ப பார்க்க சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அழகான 2 மான், அப்புறம் வந்து பக்கத்துலேயே ஒரு குட்டி கரடி உட்காந்து இருக்க மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம எக்ஸிட்டுக்கு வந்துட்டோம். நம்ம வெளில போயிட்டு இப்போ அவுட்டரில் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடெல்லாமே பார்த்தீங்கன்னா பனி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வீடுகள் இருக்கிற மாதிரி ரொம்பவே வந்து சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க இங்கே. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் பார்க்க வந்து நிஜமான ஒரு ட்ரீஸ் மாதிரியே வச்சுருக்குறாங்க. எல்லாமே பார்க்க வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலான ட்ரீஸ்னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ வந்து அடுத்த ஃப்ளோருக்கு வந்து மேலே வந்திருக்கிறேன். இது வந்து மேலே இருந்து நான் உள்ளே எப்படி இருக்குன்னு வந்து நான் வீடியோ எடுத்திருக்கிறேன் பாருங்கள். பாருங்க, இந்த அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. ஒரு ரியலாக வந்து ஒரு நம்ம பனி பிரதேசத்துக்குள்ளே போயிட்டு வந்த ஒரு எஃபெக்ட் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க இவங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. உள்ளேயும் சரி, அதோட செட்டப்பும் வந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு தெர்மாக்கோலால் தான் எல்லாமே டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த தெர்மாக்கோலை வந்து அவ்வளோ ஒரு அழகாக டிசைன் பண்ணி அதுக்கு ஒரு கலரிங் கொடுத்து ஒரு ரியலாக இருக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ
இந்த கிறிஸ்மஸுக்கு நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட்டு ஃபோட்டோஷூட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு வரலாம். ஒரு பனி பிரதேசத்துக்குள்ளே வந்து நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்த மாதிரி வந்து செம்மையாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து இங்கே என்ஜாய் பண்ணுங்கள். இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.